ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகேஸில் வந்து நீங்கள் என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து முட்டி போட்டுட்ருக்காங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க கூட இருக்கிற பையன் வந்து உனக்கு அம்மாவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நீ தான் பொய்யா சொல்கிற அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் அடிப்பேன். கிண்டல் அடிச்சோன்னா நம்ம கிறிஸ்துக்கு வந்து என்ன பண்ண தெரியும், அந்த பையனை வந்து அடிச்சிருவான். அடிச்சோன்னே அந்த சார் வந்து பயங்கரமாக ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரம் வந்து முட்டி போட்டு வச்சுருவார். முட்டி போட்டு வச்சோன்னா அந்த கோவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்து வந்து ஸ்கூலை விட்டு வெளியே ஓடி வந்துடுவார். வெளியே ஓடி வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்து கார் வந்து அந்த பக்கத்தில் வந்து திறந்த மாதிரி இருக்கும்னா நம்ம கிறிஸ்துக்கு என்ன பண்ண தெரியாமல் அந்த கார்லேயே போய் எடுத்து ஏறி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா முத்து வந்து அதை கவனிக்காமல் அப்படியே அந்த காரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எப்பயும் போல வந்து ஃபோன் பேசிட்டு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து 8 வயசு 9 வயசு பையன் வந்து ஓடி வந்துட்டான், அவன் ஸ்கூலில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். அந்த பையனை பார்த்தீங்களா அப்படின்னு, சின்ன பையனானே ஆமாம் சின்ன பையன் தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போனோன்னே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வந்து அப்படியே பயந்து வாங்கினோன்னே அதுக்கப்புறம் வந்து மீனாவும் முத்து வந்து பார்த்திங்கன்னா, மீனா வந்து அவங்க பூக்கடைக்காரர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோன்னே என்னை பற்றி எதுவும் போட்டு கொடுத்தாலா வச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மீனா வந்து அப்படிலாம் கிடையாது, நல்ல பொண்ணு, எது பேசினாலும் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன் பையன் வந்து ஓடி போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னால் ஐயோ ஓடிட்டானா, அவன் எப்படியும் கண்டிப்பாக மீனாவையும் முத்துவையும் தேடி தான் கண்டிப்பாக ஓடி இருப்பான் அப்படின்னு வந்து நம்ம கிறிஸ்ட வந்து பற்றி நம்ம ரோஹினி வந்து நினைக்கிறாங்க. சரின்ட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம ரோஹினி வந்து மீனா கால் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஓடிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம அருண் வந்து டிராஃபிக் பஸ்ஸில் வந்து நின்றுருக்காங்க. ஏதோ ஒரு பையனை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றதுனால வந்து அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது முத்துக்காரன் செக் பண்ண உடனே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் செக் பண்ண டைமில் தான் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹின் வந்து கால் பண்ணி மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்பன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்து வந்து உள்ளே இருக்காங்க. உடனே கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வந்து கிறிஸ்து வந்து தூக்கி வந்து காப்பாற்றுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதோட சைடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே பை டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.